கொண்டாட்டம். ஆனால் குழந்தை தொழிலாளர்கள்லாம் பெரிய திண்டாட்டம். தெரிந்தே செய்கிற குற்றங்களில் குழந்தை தொழிலாளர்கள் உண்டு. சட்டப்படியான குற்றம் இது என்று தெரிந்தும், தண்டனைக்குரிய குற்றம் என்று தெரிந்தும் நாம் தொடர்ந்து பெரியோர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் குழந்தை தொழிலாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த குழந்தை தொழிலாளர் தினத்தை நம்ம அதுக்கு அந்த நாளுக்கு எதிராக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஆனால் எல்லாமே பொதுமக்களையும் வெகுஜன மக்களையும் இந்த செய்தி போய் சேரணுன்றதுக்காக தான். ஏன்னா குழந்தை தொழிலாளர்கள் நம்ம தான் உருவாக்குறோம். அது மிகப்பெரிய குற்றம். மனசாட்சி இல்லாமல் செய்கிற ஒரு வேலை இந்த குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்குறது தான். சட்டப்படி குற்றம். தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கும் ஓனர்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் படிக்க அமர்த்துகின்ற அனைவருக்குமே இந்த நாளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த நாளை சிறப்பிக்கின்ற நாங்கள் எல்லாரும் உங்களுடைய நெஞ்சு கேட்பது என்னவென்றால், குழந்தை தொழிலாளர்களை உருவாக்காதீர்கள், பணிக்கு அமர்த்தாதீர்கள், அவர்களின் வாழ்க்கையை கெடுக்காதீர்கள். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய குழந்தை பருவத்தையும் கல்வியையும் படிப்பையும் அதனுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்ற வயதை நாம இந்த குழந்தை பணிக்கு அமர்த்துவதன் மூலம் நாம தொலைத்து விடுகிறோம். குழந்தைகளும் தொலைத்து விடுகிறார்கள். என்னவென்றே தெரியாமல் குழந்தைகள் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். என்னவென்றே தெரியாமல் அவருடைய வாழ்க்கை சுரண்டப்படுகிறது. இந்த நாளில் நாம் அனைவரும் சூழலிப்போம். குழந்தை தொழிலாளர்கள் படிக்க அமர்த்த மாட்டோம் என்று குழந்தைகளை படிக்க வைப்போம். கல்வி மட்டுமே உயர்த்தும் என்று இந்த நாளில் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு குழந்தை தொழிலாளர்கள் நம்ம மீட்டெடுக்கும் பொழுது அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் இருக்கு, தண்டனை இருக்கு, உரிமம் கூட, தொழில் உரிமம் கூட பறிக்கப்படுகிறது. ஆனாலும் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர்கள் நம்ம பணிக்கு அமர்த்தப்படுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறது குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பதற்கு. தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நம்மளுடைய குழந்தைகள் அனைவருமே படிக்க வைக்கிறோம். ட்ராப் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில கூட நம்ம குழந்தைகளை தேடி கொண்டு போய் நம்முடைய பள்ளிகளை சேர்த்து நம்ம குழந்தைகளை தொடர்ந்து அவங்க படிக்க வைக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலத்திலிருந்து வர குழந்தைகள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த குழந்தை தொழிலாளர் அமைப்பினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ அரசுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடன் வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு ரீஹாபிலேஷன் என்று சொல்லப்படுகிற அமைப்பு நம்முடைய அரசு எடுத்தாலும் முழுமையாக செய்ய முடியவில்லை. ஏன்னால் ஒரு குழந்தை தொழிலாளர் மீட்கப்படும் பொழுது மீட்டு எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், பள்ளியில் தான் நாம் சேர்ப்போம். ஆனால் மற்ற குழந்தைகள் நாம் மீட்டெடுக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்து பள்ளியில் சேர்க்க முடியவில்லை. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருமாறு நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தண்டனைகள் இன்னும் கடுமையானால் இந்த குழந்தை தொழிலாளர் முறை இன்னும் நம்ம தொடர்ந்து சாத்தியப்படும். தொடர்ந்து நாம் செய்ய முடியாமல் இருக்கு வாய்ப்பு உண்டாக ஏற்படும். பெற்றோர்களின் கவனத்துக்கு தயவு செய்து குழந்தைகளை பணிக்கு அமர்த்தாத, குழந்தைகளை கல்வியை தடை செய்யாதீர்கள், அவர்களை படிக்க வைங்கள். உரிமை அவர்களை படிப்பதும் அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது. நன்றி. நிறுவனத்தினுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்னைக்கு சென்னை சென்ட்ரல்ல இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ICWO, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு லைன், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ், சதர்ன் ரயில்வே, அப்புறம் NCPCR இவங்களோட சேர்ந்து இன்னைக்கு இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதை தொடர்ந்து ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இன் ட்ரெயின்ஸ்ல நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஒத்துழைப்பு நல்கிய சதர்ன் ரயில்வேக்கு ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் மற்றும் ICWO சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறேன். அசோசியேஷன் ஃபார் வாலண்டரி ஆக்ஷன் மற்றும் ICWO சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் நாளைக்கு, அதை ஒட்டி இன்னைக்கு ICWO, AVA, ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன், RPF, CRPF, NCPCR, சைல்ட் லைன் அண்ட் ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் இணைந்து இன்னைக்கு ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்கோம். இந்த விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வை தொடர்ந்து இன்னைக்கு ரெஸ்கியூ, வெளியூர்லேருந்து வரக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் மீட்டு அவங்கள அவரே அதே ஊருக்கு மீட்டு திருப்பி அனுப்புவாங்க. இல்லை தேவைப்பட்ட உதவிகளை அந்த குழந்தைகளுக்கு செய்து CWC சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மூலமாக அந்த குழந்தைகளை திருப்பி அனுப்புவோம். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கும்போது குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்போம். குழந்தை தொழிலாளர்கள் பற்றி விவரம் தெரிந்தால் 1098 இல்லை 908 7161161 இந்த தொலைபேசிக்கு நம்ம தொலைபேசி மூலமாக குழந்தை தொழிலாளர் எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா அதை தடுப்பதற்கான முயற்சியில் நீங்களும் ஈடுபடலாம். இந்த தகவலை கொடுத்தா மட்டும் போதும். நன்றி. இது இந்தியா முழுவதும் ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன், இந்தியா முழுவதும் உலகத்திலே பெரிய ப்ராஜெக்ட். அது 265 NGO, 455 டிஸ்ட்ரிக்ட்ல இந்தியா முழுவதும் இந்த கேம்பெயின் நடக்குது.
தமிழ்நாட்டில் 5 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஏவிஏ மற்றும் ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் ப்ரோக்ராம் நடக்குது. ஐசிடபிள்யூ நம்ம ஏவிஏவோட இணைந்து சென்னையில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்தியா முழுவதும் 455 மாவட்டத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் நடக்குது. 26 ஸ்டேட்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதனால இது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் அவர்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு எடுத்து சொல்ல வேண்டும்.